யானை புத்துணர்வு முகாம் நடத்தாம அவங்க இது பண்ணிட்டு அது போய் யானைப்பானுக்கு 2 லட்ச ரூபா தான் அறிவிக்கிறதா. அது வந்து கள்ளச்சாராயமாக இருந்தால் 10 லட்சம் கிடைக்கும். கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்களுக்குன்னா 10 லட்சம் கிடைக்கும். அது வந்து அது பட்டாசு தொழிலில் உயிரிழந்தவர்களாக இருக்கட்டும், விவசாய தொழிலில் உயிரிழந்தவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு அவ்வளவுதான் கிடைக்கும். அதனால் தமிழ்நாட்டில் அதிகமான நிதி பெற வேண்டும் என்றால் அவர்கள் கள்ளச்சாராய சாவாக இருக்க வேண்டும். இது இவ்வளவு கொடுமை. அதனால் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் என்பதுதான், வேண்டியவர்களுக்கு அதிகமானவற்றை கொடுங்கள் என்பதுதான் எனது கருத்து. யானைகளை பராமரிக்க வேண்டும் என்பதில் அவங்க மந்திரிகளுக்குள்ளே மாற்று கருத்து இருக்கிறது. அவர்களே குறை சொல்லிக்கூட அன்னை பொன்முடி அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதனால் யானைகளுக்கு புத்துணர்வு ஏற்படுத்த வேண்டும், அவர்களை அமைதிப்படுத்துவதற்கும் முகாம்கள் நடத்தப்பட வேண்டும், அவர்களை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். அவர்களை எப்படி விலங்கின மருத்துவர்களை வைத்து தொடர்ந்து கண்காணித்து அவர்களின் மனநலத்தையும் உடல் நலத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பது எனது கருத்து. அது அப்படி சொல்கிறாங்க. அதை என்ன அவங்க சரிப்படுத்தணும். இல்லைன்னா இப்போ திருச்சி இந்த திருநெல்வேலியில் போய் ஆசீர்வாதம் வாங்காதுங்க, பக்கத்தில் போகாதுங்க. இப்போ யானையை வந்து மக்கள் கோயிலில் வந்து ஒரு ஆன்மீக எண்ணத்தோட வழிபடுறதை விட்டுட்டு அவர் பயமான ஒரு மிருகமாக அதை காமிச்சு பக்கத்தில் போயிடாதுங்க, அது பண்ணிடாதுங்க, இது பண்ணிடாதுங்க அப்படின்னு சொன்னால் அது ஆன்மீக ரீதியாக கோயிலுக்குள் யானை வைத்திருப்பதே அர்த்தமற்றதாக போய்விடுகிறது. அதனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் மனிதர்களை தான் சரியாக பார்க்கல, யானையாவது சரியாக பாருங்கள் அப்படின்றதான் எனது கோரிக்கையாக இருக்கிறது. என்னால் யானை பாதிக்கப்பட்டால் அது பாகனாக இருந்தாலும் பிரச்சனை வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் அண்ணன் ஸ்டாலினுக்கு இது தெரியாது, சகோதரி கனிமொழிக்கும் இது தெரியாது. ஏன்னா அவங்க கோயிலுக்கு போகிறதில்ல. அதனால் கோயிலுக்கு போகிறவங்களால தான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அதனால் இனிமேலாவது ஆன்மீகவாதிகளை சற்று அங்கீகரியுங்கள் என்பதும் எனது கோரிக்கையாக இருக்கிறது. தமிழக மாநில அரசுக்கான அவர் ஆன்மீகவாதி தான். அவங்க முதலமைச்சர் ஆன்மீகவாதியா இல்லையே. அடிக்கடி கோயிலுக்கு போனால் தான் யானைக்கு என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை தெரியும். திராவிடம்னு சொல்லி தமிழை மறைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி நான் ஏற்கனவே கேட்டேன், 1000 குடமுழுக்குன்னு சொல்லிட்டீங்க. அண்ணன் ஸ்டாலின் ஒரு குடமுழுக்கா போக முடியல, எத்தனையோ விருந்துகளுக்கு போகிறார், கேக் கட்ட போகிறார். ஆனால் ஒரு கோயில் குடமுழுக்குக்கு வர முடியலல்ல.